சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வேறு வழியில்லை. அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டியதுதான். நான் வாழப்போகிறேன். என் குடும்பத்தை வாழ வைக்கப் போகிறேன். நீ புரியாமல் பேசுகிறாய். அப்படி அவர்களிடத்தில் நீ உண்மையை சொல்லிவிட்டால் உன்னை வாழ விட மாட்டார்கள். உன்னிடத்திலிருந்து உண்மைகளை வாங்கிக் கொண்டு அதற்கு பரிசாக மரண தண்டனை வழங்கினால் அப்போது நீ என்ன செய்வாய்? பரவாயில்லை. உண்மையை சொல்லாமல் மரண தண்டனை வாங்குவதை விட உண்மையை சொல்லி மரண தண்டனை அடைந்தால் உண்மையை சொல்லிவிட்டோம் என்று மனதளவிலாவது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமே. எனக்கு அது போதும். அப்படி என்றால் உண்மை அனைத்தையும் அவர்களிடத்தில் சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டாயா? ஆமாம். வாழ்வோ சாவோ உண்மையை சொல்லிவிடப் போகிறேன். இதுதான் உன் முடிவா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க வளமுடன். என்ன சொல்கிறான் அவன்? வாருங்கள் பிரபு. என்ன வானவன் மாதேவி, உன் ஆழ்ந்த சிந்தனையை நான் கலைத்து விட்டேனா? அமைதி பூங்காவாக இருந்து வந்த நம் சோழ நாட்டிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இப்போது மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கும் வேளிர்களைப் பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். உண்மைதான் தேவி. புல் பூண்டின்றி முற்றிலுமாக நாம் அழிந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கும் வேளிர்குலம் முற்றிலும் அழிந்து விடவில்லை. மீண்டும் அது முளைவிட தொடங்கிவிட்டது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. நம் அரண்மனை கோட்டை பக்கம் சந்தேகத்திற்குரியவனாய் தெரிந்து கொண்டிருந்தவனை நான் அவைக்கு அழைத்து வர சொல்லி விசாரிக்க அவன் தன் கழுத்தில் கட்டி வைத்திருந்த விஷத்தை அருந்திவிட்டு வேளிர்குலம் வாழ்க, இருங்கோவேல் வாழ்க என்று முழக்கமிட்டு விட்டு மாண்டானே. அப்போதே வேளிர்குலம் இன்னும் அழியவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிரபு, உங்களுக்கு எதிராய் இருங்கோவேல் செயல்பட்டுக் கொண்டிருந்த காலங்களில் நான் எப்படியெல்லாம் அச்சம் கொண்டிருந்தேன் என்பது பற்றி உங்களுக்கு தெரியாது. என்ன இது? நம் கணவரின் உயிருக்கு இவ்வளவு ஆபத்து இருக்கிறதே என்று ஒவ்வொரு நாளும் என்னுள் நான் பயந்து கொண்டேதான் இருந்தேன். அந்த வேளர்களால் எந்த நேரத்தில் எந்த விதமான ஆபத்து நம் கணவருக்கு வருமோ, அவரை அவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ என்ற அச்சம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நான் உங்களிடத்தில் காண்பித்துக் கொண்டதே கிடையாது. சில நேரங்களில் அவன் நாடுதானே கேட்கிறான், கொடுத்துவிட்டு போய்விடுங்கள் என்று உங்களிடம் சொல்ல தோன்றும். ஆனால் அது உங்களுக்கு எதிரான வீரமில்லாத பேச்சாக போய்விடுமே என்று நான் அமைதியாக இருந்து விடுவேன். ஒரு பெண்ணாய் எனக்குள் இருந்து கொண்டே இருந்த பயம் இருங்கோவேல் இறந்துவிட்டான் என்ற செய்தியை கேட்ட பிறகுதான் அந்த பயம் என்னை விட்டு நீங்கியது. இப்போது சோழ வீரர்கள் வேடத்தில் வந்து வேளிர் வீரர்கள் விஜயபூபதியை தாக்கி இருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் மன்னராகிய தங்களையும் தாக்கக்கூடும் என்ற பயம் தங்கள் துணைவியாராகிய எனக்கு தோன்றுவது இயற்கைதானே? இதோ பார்தேவி, ஆட்சி பொறுப்பு என்பதே ஆபத்தானதுதான். கிரீடம் என்பதே முட்கள் நிறைந்ததுதான். ஒருவன் பிறந்தான், வாழ்ந்தான், இறந்தான் என்றில்லாமல் வரலாறாய் வாழ வேண்டும். அப்படி வரலாறாய் வாழ நினைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். அதில் நான் மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும்? வானவன் மாதேவி, எவன் ஒருவன் மரணத்தைக் கண்டு அஞ்சாமல் இருக்கின்றானோ அவனுக்கு பெயர்தான் வீரன். ஒரு சுத்த வீரன் நித்தம் நித்தம் அச்சத்தால் செத்துக் கொண்டிருக்க மாட்டான்.
வீரனை ஒருமுறைதான் மரணம் தழுவும். அந்த மரணத்துக்குள் அவன் நிகழ்த்துகின்ற சாதனைகள் தான் வரலாறாய் நிற்கும், நிலைக்கும். மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் எனது பணிவான வணக்கம். வாருங்கள் புலவர் பெருமானே. தாங்கள் வருவதாக எனக்கு தகவல் கூட வரவில்லையே. ஏதேனும் முக்கியமான செய்தியா? ஒரு விதத்தில் இது ஒரு முக்கிய செய்திதான் மன்னவா. நான் இது பற்றி பாண்டிய நாட்டிலேயே உங்களிடம் பேச வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் அங்கிருந்த சூழ்நிலையில் இது பற்றி தங்களிடம் பேச முடியவில்லை. ஆனால் அது பற்றி பேசுவதற்கான தேவை இப்பொழுது வந்திருக்கிறது. சொல்லுங்கள் புலவர் பெருமானே, என்ன விஷயமாக என்னிடத்தில் நீங்கள் பேச வேண்டும்? முத்துநகை மூலமாக எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது என்னவென்றால், பெருவழுதி பாண்டியரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதால் அகஸ்டஸ் பெருமகனாரின் அழைப்பை ஏற்று ரோமாபுரி நாட்டிற்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார். மன்னர் போகாததினால் மகாராணியாரும் போக இயலாது. தங்களது சார்பாக யாரை ரோமாபுரிக்கு அனுப்புவது என்ற குழப்பம் பெருவழுதி பாண்டியருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது விஷயமாக தங்களது கருத்தை கேட்க, தங்களுடன் கலந்து பேச பாண்டிய மன்னர் நினைத்திருந்தார். அவரின் உடல்நலம் விசாரிக்க வந்த தாங்கள் என்னையும் அழைத்துக் கொண்டு உடனே புறப்பட்டு வந்துவிட்டதால் அவரால் உங்களிடம் பேச முடியாமல் போய்விட்டது. இளவரசர் இளம்பழுதி இப்பொழுது பாண்டிய மன்னரின் பொறுப்புகளை தான் ஏற்றுக்கொண்டிருப்பதால் அவரையும் அனுப்ப இயலாது. மற்றவர்களில் யாரை பாண்டிய நாட்டின் சார்பாக ரோமாபுரி நாட்டிற்கு சிப்பியோவுடன் அனுப்புவது என்ற குழப்பம் பாண்டிய மன்னருக்கு இருப்பதால் இந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. பாண்டிய மன்னரின் நிலைமை எனக்கு புரிகிறது. நான் கண்ணிலும் மேலாக போற்றி பாதுகாத்து வந்த கல்லணை வரைபடம் குடகு நாட்டை சார்ந்த அழுக்காற்றின் தலைப்பிள்ளைகள் சிலரால் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த கல்லணை வரைபடம் அவர்களுடைய கையை விட்டு தப்பி மேற்கு கடற்கரையில் உள்ள முசிறி துறைமுக பட்டினத்திற்கு அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்த யவனர்கள் மூலம் ரோமாபுரி அரண்மனைக்கு சென்று விட்டது. பாண்டிய நாட்டிற்கு வந்திருக்கும் ரோமாபுரி தூதுவர் ரோமாபுரி மன்னர் அகஸ்டஸ் பெருமகனாரின் அழைப்பை பற்றி கூறியதால் பாண்டிய மன்னர் மூலமாக அந்த கல்லணை வரைபடம் எனக்கு மீண்டும் கிடைக்கும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இப்பொழுது உள்ள உடல்நிலை காரணமாக பாண்டிய மன்னர் ரோமாபுரி நாட்டிற்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. தனக்கு பதிலாக ரோமாபுரி நாட்டிற்கு யாரை அனுப்புவது என்பது பாண்டிய மன்னருக்கு உண்மையிலேயே சவாலான விஷயம்தான். தூதுவர் யார் என்பதை பாண்டிய மன்னர் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நிச்சயம் என்னுடைய பங்களிப்பு பாண்டிய மன்னருக்கு இருக்கும். இது விஷயமாய் நான் விரைவில் பாண்டிய மன்னருக்கு ஓலை அனுப்புகிறேன். வணங்குகிறேன் இளவரசே. எங்கே? வாருங்கள். இறக்குங்கள். இவன் இரவில் எப்பொழுது தன்னை தூக்கிலிட்டுக் கொண்டான் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தாயே. வழக்கமாக காலையில் பணிமாறும் சிறை காவலர்கள், சிறை கைதிகள் அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்களா அல்லது எவரேனும் இரவில் தப்பிச் சென்று விட்டார்களா என்பதை கண்காணிப்பதற்கு ஒவ்வொரு தனி அறைக்கும் சென்று சோதனையிடுவார்கள். அப்படி இன்று காலையில் சோதனையிடச் சென்றபோதுதான் இவன் இப்படி ஒரு முடிவை எடுத்தது எங்களுக்கு தெரிய வந்தது. இளவரசே, இதில் ஒரு முக்கிய விஷயத்தை நீங்கள் கவனித்தீர்களா? என்ன செழியா? பொதுவாக சிறைப்பட்டிருக்கும் நேரத்தில் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளும் சிறை கைதிகள் தங்களது இடுப்பு ஆடையை தூக்கு கயிற்றாய் பயன்படுத்துவார்கள்.
ஆனால் இவனை கவனித்தீர்களா? இவன் தூக்கிட்டுக் கொள்ள வேறு ஆடையை பயன்படுத்தி இருக்கிறான். இவனுக்கு எப்படி இந்த ஆடை கிடைத்தது? சிறை அதிகாரியே, செழியனின் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இவன் என்ன சாதாரண குற்றவாளியா? ரோமாபுரி தூதுவனை கொல்ல முயன்றவன். சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் அழிக்க துடிக்கும் வேளிர் குடியை சேர்ந்தவன். இவனை எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையாக தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு நீங்கள் விட்டுவிட்டீர்கள்? ஒவ்வொரு கணமும் நீ இவனை கண்காணித்திருக்க வேண்டாமா? ரகசிய சிறையில் அடைத்திருக்க வேண்டாமா? தாங்கள் அப்படி எதுவும் உத்தரவிடவில்லை இளவரசே. அதையும் நான் தான் சொல்ல வேண்டுமென்றால் பிறகு நீ எதற்கு சிறை அதிகாரி? யாரை எங்கு வைக்க வேண்டும் என்ற புத்தி கூட உனக்கு கிடையாதா? இரவு காவலர்கள், பகல் காவலர்கள் என அனைவரையும் கூப்பிட்டு விசாரி. இவன் இப்படி செய்ததற்கு யார் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை முதலில் கண்டுபிடி. சந்தேகிக்கும் வகையில் யார் பதில் சொன்னாலும் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும். இது என் ஆணை. உத்தரவு இளவரசே. வாருங்கள். இளவரசே, எனக்கென்னவோ இந்த சிறை அதிகாரியின் மீதுதான் சந்தேகமாக உள்ளது. அவருடைய உதவி இல்லாமல் இவன் தற்கொலை செய்திருக்க முடியாது. அது எனக்கும் தெரியும் செழியா. ஆனால் சிறை அதிகாரி வெறும் அம்புதான். அதை எய்தவன் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். பாண்டிய அரண்மனையில் முக்கிய பொறுப்பில் உள்ள யாரோ வேளிர் குடியினருக்கு துணை போகிறார்கள். எங்கே இவன் வேளிர் தலைவனை காட்டிக் கொடுத்து விடுவானோ என்ற பயத்தில்தான் இவன் தூக்கிலிடப்பட்டிருக்கிறான். நிச்சயம் இது தற்கொலை இல்லை, கொலை. இளவரசே, உங்களுக்கு தோன்றிய அதே சந்தேகம்தான் எனக்கும் தோன்றுகிறது. இந்த கொலையில் நிச்சயமாக பாண்டிய நாட்டை சேர்ந்த யாரோ முக்கியமான ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். சேர நாட்டிலும் இப்படித்தான் நடந்தது. நாட்டின் நலனுக்கு எதிராக அந்த நாட்டின் தளபதியும் அமைச்சருமே ஈடுபட்டிருந்தார்கள். நல்லெண்ண விஜயமாக நீங்கள் அங்கு சென்றிருந்த போது சேர மன்னரை கொலை செய்ய முயற்சித்தார்களே உங்களோடு வந்த வீரர்கள், அவர்களை சேர நாட்டு சிறைச்சாலைக்குள்ளே வைத்து அந்த சேர தளபதி மாரவேல் தானே கொன்றான். அங்கு அவர்களின் செயல்களுக்கு பின்புலமாக இருந்தது மங்கம்மா. இங்கு நடைபெறும் செயல்களுக்கு பின்புலமாக இருப்பது யார் என்று விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். அதை நான் கண்டுபிடிக்கிறேன். உண்மை என்ன என்பதை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். தந்தை உடல்நலமின்றி இருப்பதால் அரியணை பொறுப்புகள் அத்தனையையும் இப்போது நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் எந்த விதத்திலும் என் பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது. நீங்கள் இருவரும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். கவலை வேண்டாம் இளவரசே, உண்மை என்னவென்பதை நாங்கள் இருவரும் கண்டுபிடிக்கிறோம். என்ன சொல்கிறாய் கிள்ளிவளவா? விஜயபூபதியை தாக்கிய வீரர்கள் நம் சோழ வீரர்களின் உடையிலா சென்றிருந்தார்கள்? ஆம் தந்தையே, சோழ வீரர்களின் உடையில் சென்ற அவர்கள் நாங்கள் உங்கள் காவலுக்கு காத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். விஜயபூபதியும் அதை நம்பி அவர்களை அனுமதித்திருக்கிறார். சோழ வீரர்களின் உடையில் சென்ற அந்த வேளிர்கள் தான் விஜயபூபதியை தாக்கி கொல்ல முயன்றிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் சம்பவ இடத்திலேயே அந்த வேளிர்கள் இருவரையும் விஜயபூபதி கொன்றும் விட்டார். தவறு செய்து விட்டான், அவசரப்பட்டு விட்டான் விஜயபூபதி. அந்த வேளிர்களை கொல்லாமல் உயிருடன் பிடித்திருக்க வேண்டும். அப்படி உயிருடன் பிடித்திருந்தால் அந்த வேளிர்களை கொண்டே மற்ற வேளிர்களின் இருப்பிடத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கலாம். தன்னை கொல்ல முயற்சித்தவர்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள போராடிய நேரத்தில் அது போன்ற சிந்தனை விஜயபூபதியாருக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டுமல்ல, சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் திரிந்து நம்மிடம் அகப்பட்ட ஒரு வேளிர் வீரன் வந்தானே, அவனைப் போன்றே அவன் கழுத்தில் அணிந்திருந்த விஷத்தை அருந்தி தனது உயிரை மாய்த்துக் கொண்டது போல் உயிருடன் பிடிபட்டு இருந்தால் அவர்களும் தங்களை மாய்த்துக் கொண்டிருக்கலாமே. அப்படி சொல்லிவிட முடியாது அமைச்சரே. வேளிர்கள் அனைவருமே உயிரை துச்சமென மதிப்பவர்கள் என்று கணக்கிட முடியாது. உயிருக்கு பயந்த பலரும் அக்கூட்டத்தில் உண்டு. அதனால் தான் சொல்கிறேன், விஜயபூபதியை கொல்ல முயன்ற வேளிர்கள் உயிருடன் பிடிபட்டிருந்தால் நாம் கொடுக்கும் சித்திரவதைக்கு பயந்து அவர்கள் உண்மையை சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் இப்பொழுது அது இல்லாமல் போய்விட்டது. வணங்குகிறேன் மன்னவா. வணக்கம், வாருங்கள். என்ன விஜய பூபதி, உனது உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? பூரண குணமாகிவிட்டேன் மன்னவா. அதனால்தான் என்னால் இரவு நேர நகர சோதனைகளில் கலந்து கொள்ள முடிகிறது. அப்படியா? என்ன பார்த்திபா, முன்பெல்லாம் நீ, கிள்ளி, கோட்டை தளபதி என நீங்கள் மூவர் மட்டும்தான் நகர்வலம் சென்று கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது விஜயபூபதியையும் அழைத்துக் கொண்டு செல்ல ஆரம்பித்து விட்டீர்களா? ஆமாம் மன்னவா. ஒரு நாள் பூம்புகாரில், மறுநாள் காவிரி பூம்பட்டினம் என நகர் முழுவதும் நாங்கள் நால்வரும் மாறி மாறி சோதனை செய்து கொண்டிருக்கிறோம். முன்பு ஒரு சமயம் சிவனடியார்கள் வேடத்தில் வேளிர் வீரர்கள் மறைந்து வாழ்ந்து வந்ததால் நாட்டில் உள்ள அத்தனை சிவாலயங்களையும் சிவனடியார்களையும் எங்கள் கண்காணிப்பில் கொண்டு வந்து விட்டோம். நீங்கள் இவ்வாறு மாறுவேடத்தில் இரவு நேரங்களில் நகர்வலம் போவதில் ஏதேனும் பலன் இருக்கிறதா? வேளிர்கள் பற்றி ஏதேனும் தகவல் கிடைத்ததா? வேளிர்கள் பற்றி எங்களுக்கு ஒரு முக்கிய தகவல் கிடைத்தது. அதை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளத்தான் இங்கு வந்திருக்கிறோம். அப்படியா? சொல் பார்த்திவா, என்ன அந்த முக்கிய செய்தி? இத்தனை நாட்களாக பாண்டிய நாட்டில் முகாமிட்டிருந்த வேளிர்குடி தலைவன் இப்பொழுது சோழ நாட்டிற்கு வரப்போவதாக ஒற்றர்கள் மூலம் செய்தி வந்திருக்கிறது. அப்படியா? ஒற்றர்கள் மூலமாக வேளிர்குல தலைவன் சோழ நாட்டிற்கு வரப்போகின்றான் என்ற செய்தியை தெரிந்து கொண்ட உங்களால் அதே ஒற்றர்களின் மூலம் அந்த வேளிர்குடி தலைவனை ஏன் உங்களால் பிடிக்க முடியவில்லை? வேளிர்களின் நடவடிக்கைகளின் மூலம் அந்த வேளிர்களின் தலைவன் யார் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது மன்னவா. ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் தலைவன் வரப்போகிறான் என்பார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் அவன் வரமாட்டான். குறிப்பிட்ட நாளுக்கு முதல் நாளே அங்கு அவன் வந்து விடுவான், அல்லது அடுத்த நாள் வருவான். இன்றுதான் வரப்போகிறான் என்று சர்வ எச்சரிக்கையோடு நாம் காத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவன் நம் திட்டத்தை அறிந்து ஏமாற்றி விடுவான். வேளிர் கூட்டத்தில் இருக்கும் முக்கியமான ஆட்களுக்கு கூட தான் இருக்கும் இடம் எது என்பதை அவன் தெரிவிப்பது கிடையாது. அந்த அளவிற்கு தன்னுடைய நடவடிக்கைகளை அவன் ரகசியமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை அந்த தலைவன் மட்டும்தான் முடிவு செய்கிறான். அவன் எங்கே, எப்போது, எப்படி தோன்றுவான் என்பது யாருக்கும் தெரிவதில்லை. அவனுடைய அணுகுமுறைகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதனால்தான் எவ்வளவுதான் முனைப்பாக இருந்தாலும் அந்த தலைவனை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது மன்னவா. அப்படியானால் அவனை கண்டுபிடிக்கவே முடியாது என்கிறாயா பார்த்திபா? ஏன் முடியாது? நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த வேளிர் தலைவனை நான் கண்டுபிடிக்கிறேன். வேளிர்களின் ஒவ்வொரு அசைவிற்கும் அர்த்தம் எனக்கு தெரியும். என் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. வரட்டும், சோழ நாட்டிற்குள் அவன் வரட்டும். அவன் முடிவு என் கையில் தான். ஆனால் ஒன்று விஜயபூபதி, நாம் அந்த வேளிர் தலைவனை பிடிக்கும் முயற்சியில் அவன் எக்காரணம் கொண்டும் இறந்துவிடக் கூடாது. அவனை நாம் உயிருடன் பிடிக்க வேண்டும். சோழ நாட்டிற்குள் வரும் வேளிர் தலைவனை பிடிக்கும் முயற்சியில் நீங்கள் மிகவும் கவனமாக ஈடுபட வேண்டும். அவனை மட்டும் நாம் உயிருடன் பிடித்து விட்டால் இனி வேளிர்கள் தலையெடுக்காத வண்ணம் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பிடித்து விடலாம். அதனால் 100 வேளிர் வீரர்களை பிடிப்பதை விட அந்த ஒரே ஒரு தலைவனை எப்படியாவது பிடியுங்கள். அவன்தான் எனக்கு வேண்டும்.